வெளிநாட்டிற்கு சென்றால் பல லட்சங்கள் பணம் சம்பாதித்து குடும்பத்தின் வறுமையை போக்கலாம் என்று எண்ணி எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி தனியார் ஏஜென்ட்களை நம்பி மோசம் போகும் இளைஞர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றனர். பல கனவுகளுடன் வெளிநாடு சென்ற பிறகுதான் தெரிகிறது, உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, கடும் உழைப்புக்கு உரிய கூலி இல்லாமல் ஏமாற்றப்பட்டோம் என்று. அப்படியொரு சம்பவம் தான் தற்போது அரங்கேறியுள்ளது. யார் அவர்கள்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாலத்தீவில் வேலைக்கு சென்று உணவில்லாமல் தவிக்கும் இருவர் தங்களை மீட்டு தர கோரி வெளியிட்டுள்ள வீடியோதான் இவை. நாங்கள் வேலைக்கு வந்தோம். கொத்தனார் வேலைக்கு நான் வந்திருக்கேன். இவர் கார்பெண்டர் வேலைக்கு வந்திருக்காப்புல. சாப்பாடுக்கும் கொடுக்கல, சம்பளமும் தரல. ஒரு 4 மாதம் வேலை பார்த்தோம். 4 மாதத்தில் 1 மாதம் சம்பளம் தான் கொடுத்தான். கொடுத்ததுக்கு அப்புறம் 1 மாதம் வேலை செஞ்சேன். அப்புறம் சம்பளம் கேட்டதுக்கு நான் எப்போ தருவேனோ அப்போ தான் தருவேன், உங்கள் அர்த்தம்லாம் நான் இப்போ சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அதனால் நாங்கள் வேலை நிப்பாட்டோம். வறுமையில் உள்ள இளைஞர்களை வெளிநாட்டு போலி ஏஜென்சிகள் குறிவைத்து அவர்களிடம் சில 1000 ரூபாய்களை சொற்பமாக இங்கே கட்டி வெளிநாட்டில் வேலைக்கு சென்றால் பல லட்சங்களில் சம்பளம் என மூளை செலவை செய்கின்றனர். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சேர்த்து வைத்த பணத்தை செலவிடாதவர்கள் இந்த ஏஜென்சியர்கள் சொன்னவுடன் மனதை மாற்றிக்கொண்டு சேர்த்து வைத்த பணத்தை அவர்களிடம் கொடுத்து ஏமாறுகின்றனர். சந்தோஷமாக விமானம் ஏறும் அவர்களுக்கு 2 மாதங்கள் வரை ஒன்றுமே தெரியாத மாய உலகில் வந்தது போன்று கடும் உழைப்பு, நல்ல உணவு, சம்பளம் வழங்கப்படுகிறது. பின்னர் மாதங்கள் செல்ல செல்ல வேலைக்கு சேர்ந்த நிறுவனத்தில் இருந்து குடைச்சல் கொடுக்க தொடங்குகின்றனர். சரியான உணவில்லை, சம்பளம் இல்லை, ஆனால் பின்னி பெடலெடுக்கும் அளவுக்கு வேலை மட்டும் வாங்கிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பிறகுதான் தெரிகிறது, அடிமட்ட விலைக்கு தாங்கள் விற்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து அவர்களின் வேதனை சொல்லுண்ணா துயரமாக மாறுகிறது. 4 மாதம் சம்பளம் நிற்குது. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவன் கொடுப்பானோ கொடுக்க முடியான்னு தெரியல. எங்களுக்கு எப்படியே ஊருக்கு எடுக்கிற வழியை பாருங்கள் சார். ரொம்ப நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறோம். நாங்கள் எல்லாம் தண்ணி வச்சு தான் சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். ஒன்றும் இருக்கே, ஒன்றும் கிடைக்க முடியுது அவனுக்கிட்ட. வருவான் போவான் அவனை கேட்டதுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, நாய் வேட்டனே வெட்டுறான், இதை கொஞ்சம் பார்த்து எடுங்க சார். எங்களை எப்படியாவது எங்களை பார்த்து ஊருக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காச்சக்குடி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் ரங்கநாதன் மற்றும் கடலூர் மாவட்டம் புள்ளூர் கிராமத்தை சேர்ந்த ராணியின் கணவர் மணி ஆகிய இருவரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மாலத்தீவிற்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் இருவருக்கும் சரிவர வேலை தராமலும் சம்பளம் கொடுக்காமலும் இருந்ததாக கூறப்படுகிறது. தங்கள் இருவரையும் சொந்த ஊர் அனுப்பி வைக்க கோரி நிறுவனத்திடம் பலமுறை மன்றாடியும் பலனில்லை என மாலத்தீவில் சிக்கிய இருவர் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து நண்பர்கள் மூலமாக வீடியோ மூலம் பேசி உறவினர்களுக்கு தாங்கள் படும் இன்னல்களை தெரியப்படுத்தியுள்ளனர். போயிட்டு 4 மாதம் வேலை செஞ்சாங்க, சம்பளமே தரல. ஏங்க சம்பளம் தரலன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு, நாங்கள் கொடுக்குறப்ப தான் கொடுப்போம், விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்தோம், எப்போ தான் அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எங்கள் விருப்பம், உங்கள் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் சம்பளம் தரப்படி தான் தருவேன், சாப்பாடுக்கு எப்போ தருவேனோ அப்போ தான் காசு தருவேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி அழுகுறாரு, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லி அழுகுறாரு, சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குங்கிறாரு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம், மனு கொடுக்க வந்தோம், அவங்களும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதனை அறிந்து பதறிப்போன ரங்கநாதனின் தந்தை கிருஷ்ணமூர்த்தியும் மணியின் மனைவி ராணியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இருவரையும் இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். இவர்கள் இருவரின் கண்ணீருக்கு விடை கிடைக்குமா? இருவரையும் இந்தியா அழைத்து வர ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.